அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறுபடை வீடுகளில் முதல் வீடாக திகழக்கூடிய பழனி மலையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த பழனி மலையில் அப்படி என்ன தான் சிறப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனிமலை முருகன் ஆண்டிக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வராருங்க. பழனிமலை முருகன் ஆறுபடை வீடுகளில் முதல் வீடாக சொல்லப்படுது. ஆண்டிக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் பழனிமலை முருகன். இந்த கோயில் மட்டுமல்லாமல் கோயிலில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாஷண முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டிருக்குது. இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதமானது பல்வேறு உடல் புணிகளை போக்கும் அருமருந்தாக இருக்குன்னு சொல்லலாங்க. தண்டாயுதபாணி விக்கிரத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி போன்றவை. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டுமே உபயோகப்படுத்துகிறாங்க. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுது. அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான். இதில் சிரசு விபூதி அப்படிங்கிறது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். அது கிடைப்பது மிக மிக புண்ணியன்னு சொல்லலாங்க. ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படும். இது 5 முதல் 7 நிமிடம் வரை செய்யப்படுறாங்க. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்கிறதோ கிடையவே கிடையாது. இரவில் முருகனோட மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சார்த்தப்படுறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் சார்த்தி கொண்டிருந்தாங்க. இந்த பின்னாளில் இந்த முறை மாற்றப்பட்டது. தண்டாயுதபாணி விக்கிரம் இருந்து சூடாக இருக்கும். அதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரத்திலிருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் போன்றவை எல்லாமே மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல் நம்ம தெளிவாக இருக்கும். இது போகரோட கைவண்ணனே சொல்லலாங்க. அந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒருவித சுகந்த மனம் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடமாக சொல்லப்படுது. அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னாடி தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்தார். இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் சென்று தெரிய வந்து கொண்டு வந்தார். 81 சித்தர்கள் இந்த நவபாஷணத்தை போகர் சொற்படி தயார் பண்ணாங்க. இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தான் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்கு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகர் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையும் இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சார் என்று புராண தகவலும் வெளியாகியிருக்கு. போகர் இகபரத்தில் இருக்கும்போது தன்னோட மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார். இதனால் மலை நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் ஆனார். கல்லில் சிலை செய்த பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோயில்கள் சிதிலடைந்து போயோ நவபாஷணத்தால் சிலை செய்த இந்த கோயில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களோட மகிமைதான் என்று சொல்லப்படுது. தண்டாயுதபாணிக்கு சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் அமைச்சிருக்காங்க. அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும். ஏன்னா தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகர் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதியின் மேல். இந்த 2யுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு நுணுக்க தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பழனி மலைக்கு நீங்கள் சென்றிருக்கீங்களா? நீங்கள் பழனி மலைக்கு சென்றிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பழனி மலையில் இன்னும் உங்களுக்கு என்ன தெரிஞ்ச அதிசயம் இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முருகருடைய ஒரு பழமை வாய்ந்த கோயிலில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாங்க.
இது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் பராமரிப்பில் இந்த கோயிலானது இயங்கி வருது. இது தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து சுமார் 115 கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைஞ்சிருக்கு. இங்குள்ள முருகன் சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டதாக பார்த்தோம். முருகனது கோயில் குன்றின் உச்சியில் அமைஞ்சிருக்கு. இது முருகனோட அறுபடை வீடுகளில் ஒன்றுன்னு சொல்லலாங்க. இந்த கோயிலுக்கு VVCR முருகேச முதலியார் அப்படிங்கிறவங்க தேவஸ்தான கல்லூரிக்கு இலவச இடம், தங்கத்தேர், வைரவில், தங்க மயில் வாகனம், விஞ்ச்மின் இழுவை வாகனம் போன்றவற்றை நன்கொடையாக செய்து கொடுத்திருக்காரு. ஒரு நாள் நாதரர் மிக அரிதாக கிடைத்த ஞானப்பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார். அப்பொழுது அதிலிருந்து உரியவள் அந்த பழத்தை தன் குமரர்களான குமரனுக்கும் விநாயகருக்கும் பகிர்ந்து கொடுக்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதோட தனித்தன்மை போய்விடும் அப்படின்னு சொன்னதுனால தன்னோட மைந்தர்கள் இருவரைக்குமே கூப்பிட்டு இதில் உலகத்தை யார் முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு இந்த ஞானப்பழம் பரிசாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குமரனோ தன்னோட மயில வாகனத்தில் ஏறி சுழலும் உலகத்தை சுற்றி வந்தார். விநாயகனோ தன்னுடைய பெற்றோரையே உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை வாங்கி சாப்பிட்டார். இதனால் ஏமாற்றம் அடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினார். அன்றிலிருந்து அவர் நின்ற இடம் பழனி என அழைக்கப்பட்டது. பழனி மலை அங்கே வருவதற்கு உதவியவர் இடும்பன். அவர் ஒரு பெரிய தராசின் உதவி கொண்டு பழனி மலையையும் இடும்பன் மலையையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என்ற புராணங்கள் சொல்லப்படுது. புராணங்களில் இப்படியான பெயர் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனம் என்ற பழந்தமிழ் சொல்லோட அடிப்படை உருவான பெயரே பழனி. பழனம் என்ற சொல் விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறிக்கும். அப்படிப்பட்ட நல்ல விளைச்சலை நிலம் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனால பழனி என்ற பெயர் உருவானதாக சொல்லப்படுது. முருகரோட சிலை நவபாசனத்தால் சித்தர்கள் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது. நவபாசனம் எனப்படுவது 9 வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்தது. இந்த நவபாசன சிலை மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த சிலையில் சிறிது பழுதுபட்டிருக்கு. இரவுல இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சந்தன காப்பு காலையில் விஸ்வரூப தரிசனம் காணும் அனைத்து பக்தர்களுக்குமே சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுது. இது மிகச்சிறந்த மருந்தாக சொல்லப்படுது. போகர் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டில் உள்ள பிரபரமான சித்தர்னு சொல்லலாங்க. இவர் நவபாஷண முருகன் சிலையை செய்ததே மிகச் சுவையான தகவல்னு சொல்லலாம். அகத்தியர் தன்னை நாடி வருவங்களுக்கு பஸ்மம் வில்லை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தாங்க. போகரோ நவபாஷணம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவவங்களுக்கு அளித்து வந்தார். அகத்தியரோட மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தாங்க. ஆனால் போகரோட மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தாங்க. இது கண்ட போகர் நவபாசனத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு மட்டுமே வில்லையாக தன்னை நாடி வரவங்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் அப்படிங்கிறது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவிவழி செய்தினே சொல்லலாங்க. கேரள மாநிலம் எலபெத்த வீடு என்ற ஊரை சேர்ந்த அடியவர் ஒருவர் சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்னாடி காவடி சுமந்து வந்தார். மரம் மற்றும் அலுமினிய கலவையால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த காவடியோட ஒரு பக்கத்தில் வள்ளி, இன்னொரு பக்கத்தில் தெய்வானை சமேத முருகரும், மற்றொரு பக்கத்தில் சித்தி புத்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டிருக்காங்க. மலை உச்சியில் போகர் சமாதி பகுதியில் இந்த முதல் காவடியை தற்போது வரையுமே பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வந்துப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த பழனி மலை கோவிலில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் என ஒவ்வொரு விசேஷமும் ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடுவாங்க. இந்த பழனி அப்படின்னாவே பஞ்சாமிர்தம் தாங்க மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதனே சொல்லலாம். தங்கத்தேர் வழிபாடு, காவடி சுமந்து அடியர்கள் உச்சியை அடைவதற்கு 2 வழிகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யானைப்பாதை ஏறுவதற்கு இதை பயன்படுத்தினால் எளிதாக இருக்கும். நேர்பாதை இதை இறங்குவதற்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சென்றடையும். நீங்கள் 6 படை வீடுகளில் எந்த வீடுக்கு நீங்கள் சென்றிருக்கிறீங்க,
அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். பழனி மலைக்கு நீங்கள் சென்றிருந்தால் ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தையும் கீழே